திரு மணிகண்டன், இங்க அதிமுகவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் என்ன, அல்லது எது சாதகமான சூழல் அப்படின்னு பார்க்கும்போது தேமுதிக இன்னும் கூட்டணி தொடர்பான பாஜக தரப்பிலிருந்தோ அதிமுக தரப்பிலிருந்தோ எங்களுக்கு எதுவும் அழைப்பு வரல, அது தொடர்பா தகவலும் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. அதே நேரத்தில் அமமுகவும் ஓ பன்னீர்செல்வமும் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது அதிகாரப்பூர்வமா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னாலும் இந்த முன்னிருக்கக்கூடிய சவால்களை எப்படி எதிர்கொள்ள போகிறார் எடப்பாடி பழனிசாமி? இல்ல, எல்லா சவால்களையும் தொடர்ந்து அதிமுக எதிர்கொண்டே வருகிறது. கடந்த காலங்களில் திமுகவும் அந்த அணியில் இருக்கிற கட்சிகளும் அதிமுகவை தனிமைப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்தது. அதிமுக எப்படியாவது கூட்டணி அமைத்து விடாமல் தடுத்து அதன் மூலமாக நாம் அதிகமான இடங்களை பெற வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் வைத்தது. மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று திமுகவும் முனைந்தது. இப்போது எல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டணிக்கு அச்சாரம் இருக்குது அதிமுக. இப்போ பொது எதிரி திமுகங்க. அப்ப அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்கான ஒரு அளவுகோல் தான் அந்த கூட்டணியே. இதுல திமுகவை யாரெல்லாம் வேண்டாம் என்று நினைக்கின்றார்களோ, வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பதுதான் இந்த தேர்தல் கூட்டணியுடைய யுக்தி. அதற்கான தொடக்கம் தான் பாஜக அதிமுகவோடு இணைந்திருக்கிறது. இந்த கூட்டணி மேலும் வலுப்பெறும். நீங்க குறிப்பிட எல்லா கட்சிகளுமே ஒன்றிணைந்து நிச்சயமாக வரும். அந்த காலத்துக்கான ஒவ்வொரு நகர்வுகளும் உருவாகி கொண்டே வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் மிக தெளிவான ஒரு அரசியல் யுக்தியை கையாண்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் திமுக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி இருக்கிறது.